Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா different types of matrix. In last வீடியோல வந்து different types of matrix நான் பார்த்திருப்போம். அதாவது unit matrix என்ன, scalar matrix, upper triangular matrix and lower triangular matrix நான் பார்த்திருப்போம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவேஷன் தான். ஸோ வந்து ஒரு பவர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இஃப் நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா அதோடைய வேல்யூ ஏ அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, தட் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் இண்டபோர்டன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இண்டபோர்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இஃப் ஏ கே ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கே வேல்யூ 1 2 3 எந்த வேல்யூ கொடுத்தாலுமே நமக்கு என்ன வரும், 2 கொடுத்தா 3 வரும், 4 கொடுத்தா 5 வரும், 1 கொடுத்தா 2 வரும். ஸோ ஃபார் கே வேல்யூக்கு எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலுமே அதனுடைய ஸ்கொயர், ஸோ இதில் வந்து பவர் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ ஏ. அகைன் த சேம் மேட்ரிக்ஸ் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்தது அப்படின்னா தென் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் பீரியாடிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஏ ஸ்கொயர், ஸோ ஏ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணாலோ க்யூப் பண்ணாலோ இல்லை இன்வர்ஸ் எடுத்தாலோ ஸோ அதோடைய வேல்யூ 0 அப்படின்னு வந்தது அப்படின்னா ஸோ தென் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் நில்போர்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2 டைம் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வந்தது அப்படின்னா அது வந்து என்னது, இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஒரு சம் கொடுத்துருவாங்க. ஸோ அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ தென் த மேட்ரிக்ஸ் இஸ், ஸோ அப்படின்றது கேட்பாங்க. சேம் அதே மாதிரி இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ, ஏகே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் மேட்ரிக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீனியர் டிபெண்ட் செட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ லீனியர் டிபெண்ட் செட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். த வெக்டார்ஸ் x1 x2 up to xm are said to be linearly dependent if scalars lambda 1 lambda 2 up to lambda n not all 0 exist such that lambda 1 x plus lambda 2 x2 plus up to lambda m xm is equal to 0. ஓகேங்களா? ஸோ லீனியர் டிபெண்டன்ட் செட்ஸ் ஆஃப் வெக்டார். ஸோ இந்த வெக்டார்ஸ்லாம் பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு வெக்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது x1 x2 xm அப்படின்றது எடுத்துக்கிறோம். ஸோ லீனியர் டிபெண்டன்ட்னா என்னது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார்ஸ் வந்து 1 1 1 1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் வெக்டார் தட் மீன்ஸ் x2 இஸ் ஈக்குவல் டு 2 2 2. ஸோ அந்த வெக்டார்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், காமனாக 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், அகெயின் 2 1 1 1ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து லீனியர் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீனியர் டிபெண்டன்ட் இஃப் த ஸ்கேலார்ஸ்னால் என்ன, யூ ஜஸ்ட் மல்டிப்ளை த டேர்ம். இப்போ நம்ம வந்து 2 வெளியே எடுத்துட்டோம். ஸோ 2 வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு அகைன் என்ன கிடைக்குது, 1 1 அப்படின்றது தான் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து ஸ்கேலார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சச் தட் ஸோ அந்த ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னென்னு கிடைக்கும், 0 அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுதான் என்னது, லீனியர் டிபெண்டன்ட் செட்ஸ் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதர்வைஸ் தென் த எம் வெக்டார் ஆர் செட் டு பி லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்னது, லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ லீனியர் டிபெண்ட் லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வெக்டார் எக்ஸ், ஸோ அதை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் x1 x2 xm if x can be expressed in the form of, ஸோ சேம் இதே தான். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ லீனியர் டிபெண்டன்ட் செட்ஸ் ஆஃப் வெக்டார். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது, லீனியர்லி டிபெண்டன்ட் செட்ஸ் ஆஃப் வெக்டார். ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த lambda 1 x1 plus lambda 2 x2 up to lambda m xm அந்த வேல்யூவை எக்ஸுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னது, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து சம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீனியர் இண்டிபெண்ட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ஏ வில் பி லீனியர்லி டிபெண்ட்.
ஸோ இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ வந்து 1 1 1 ஓகேங்களா. ஸோ செகண்ட் ரோ 2 2 2, தேர்ட் ரோ 3 3 3 அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ எல்லாமே சேம் இல்லையா. ஸோ அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன வேல்யூ இருக்குது அதுவே தான் அதுலேயே இருக்குது. ஸோ அதனால் the rows and columns of A will be linearly dependent அப்படின்னு இருந்தது அப்படின்னா எப்போவா இருக்கும், if modulus of A is equal to 0ன்னு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட். தட் மீன்ஸ் த ரோ அண்ட் காலம் ஆஃப் ஏ வில் பி லீனியர்லி டிபெண்ட். தட் இஸ் ஈக்குவல் வேல்யூ இருந்தது அப்படின்னா, ஈக்குவல் அப்படின்னா ஸ்கேலார் கூட மல்டிப்ளை பண்ண வேல்யூவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது அது மாடலஸ் ஆஃப் ஏ வேல்யூ 0 தான் வரும். ஸோ தென் த ரோஸ் அண்ட் த காலம்ஸ் ஆஃப் ஏ வில் பி லீனியர்லி இண்டிபெண்ட். லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னா த வேல்யூஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம் வேல்யூவும் ஒரு ரோ வேல்யூ வந்து சேமாக இருக்கும் நெக்ஸ்ட் ரோவோடைய வேல்யூக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ரோ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்தர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியோ இல்லை 3ஆல் எந்த நம்பராலையோ மல்டிப்ளை பண்ணிங்க இல்லை ஏதாவது ஒரு நம்பரை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரோடைய வேல்யூவை செகண்ட் ரோலையும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து லீனியர் டிபெண்ட். ஸோ இது சேம் ஃபார் காலம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் இப்போ ஒரு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா செகண்ட் காலமில் இப்போ 1 1 1 இருக்குது ஃபஸ்ட்டு காலமில், செகண்ட் காலமில் 4 4 இருக்குது. ஸோ அந்த 4 4 4 வந்து என்ன வெளியே எடுத்துடலாம், 4 எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 1 1 1 தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ அது வந்து லீனியர்லி டிபெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க மேட்ரிக்ஸ். ஸோ லீனியர் டிபெண்ட் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாடலஸ் ஏ வேல்யூ 0ன்னு வரும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னும் போது மாடலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா a square matrix A is called an orthogonal matrix if the product of matrix A and A transpose is an identity matrix. So A transpose that is equal to A transpose A is equal to I. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு என்னது அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்னது 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து if modulus of A is equal to 1 then the matrix is A is proper. அதாவது மேட்ரிக்ஸ் A வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் வந்து மாடலஸ் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 1 வரும். ஸோ அந்த மாதிரி 1 வந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ கான்ஜுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ கான்ஜுகேஷன் அப்படின்னும் போது ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இமேஜினரி பார்ட்டுக்கு தான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுப்பாங்க. ஸோ அதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ரியல் நம்பரும் இருக்கும், இமேஜினரி நம்பரும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ A is equal to 1 plus I 2 minus 3I 3, 7 plus 2I minus I 3 minus 2I. ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்ம் இந்த மேட்ரிக்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இல்லை கான்ஜுகேட் எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் A பார். ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ளஸ் ஐ இருக்கோ அங்கெங்கெல்லாம் மைனஸ் ஐன்னு கொடுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் மைனஸ் ஐ இருக்கோ அங்கெங்கெல்லாம் ப்ளஸ் ஐ கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ் ஐனா ஏ பார் வேல்யூவில் 1 மைனஸ் ஐன்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் மைனஸ், மைனஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ப்ளஸ். அதனுடைய எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐ அந்த வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து I1 வந்து ரியல் பார்ட். ஸோ அதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுக்க முடியாது. ஸோ ஐ இமேஜினரி வேல்யூஸ்க்கு மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும். ப்ளஸ் ஐ அப்படின்னா மைனஸ் ஐ, மைனஸ் 3i அப்படின்னா ப்ளஸ் 3i. அதே மாதிரி 7 ப்ளஸ் 2iனா 7 மைனஸ் 2i, மைனஸ் ஐனா ப்ளஸ் ஐ, 3 மைனஸ் 2iனா 3 ப்ளஸ் 2i. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா மேட்ரிக்ஸ் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏ பார் ஹோல் ட்ரான்ஸ்வர்ஸ். அந்த மாதிரி நம்ம ஏக்கு பார் எடுத்துகிட்டு அதுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் எடுத்திங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து ஏக்கே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுதான் என்னது ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கியூ ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ பார் ஹோல் ட்ரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, அவ்வளோதான். ஸோ இந்த ரிசல்ட் வந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஸ்கியூ ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்து மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ்
1 2 0 2. ஸோ இது வந்து 2,2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தடும் வந்து எப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ இஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன். ஸோ மாடுலஸ் ஏ மைனஸ் லேம்டா ஐ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூவில் வந்து ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். தென் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இங்கே 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்றதால 1 0 0 1. ஸோ அதுதான் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஸோ காமன், எல்லாத்துக்குமே வந்து இந்த ஈக்குவேஷன் தான் காமன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லாலுமே நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஏ மைனஸ் லேம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இதில் ஏ வேல்யூ வந்து 1 2 0 2 மைனஸ் லேம்டா வேல்யூ அப்படி லேம்டா இன்ட்டு ஐ வேல்யூ. ஸோ ஐ வேல்யூ என்னது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஸோ இதுக்கு மாடுலஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேம்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 2 0 2 மைனஸ் லேம்டா 0 0 லேம்டா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இப்போ மைனஸ் பண்ணிங்க. மைனஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இதனுடைய ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்தந்த ரோஸ் அந்தந்த காலம் அதை தான் சப்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் 1 மைனஸ் லேம்டா 2 மைனஸ் 0. ஸோ அடிஷன் தென் சப்ராக்ஷன் வந்து சேம். மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இது சப்ராக்ஷன். ஸோ இதனுடைய ஃபஸ்ட் எலிமெண்ட் இது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து இது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோடைய ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், டிஃப்ரென்ஸ், தட் மீன்ஸ் மைனஸ் பண்ணணும். இது செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னா இங்கே எது செகண்ட் எலிமெண்ட் இருக்கோ அது கூட நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி இது தேர்ட் எலிமெண்ட் அப்படின்னும் போது இது கூட இது. அதே மாதிரி ஃபோர்த் எலிமெண்ட் 2 அப்படின்னும் போது இங்கே எது ஃபோர்த் எலிமெண்ட்டோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்ம்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ 1 மைனஸ் லேம்டா, செகண்ட் 2 மைனஸ் 0 2, 0 minus 0 0, then 2 minus lambda, determinant of this value that is equal to 0. ஸோ இப்போ டிட்டர்மெண்ட் நமக்கு எடுக்க தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 2 மைனஸ் லேம்டா மைனஸ் 2 இன்ட்டு 0. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மெண்ட் எடுக்கிறதுக்கான மெத்தட். ஓகேங்களா. ஸோ என்னது 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 2 மைனஸ் லேம்டா மைனஸ் 2 இன்ட்டு 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன வரும், 1 மைனஸ் லேம்டா 2 மைனஸ் லேம்டா மைனஸ் 2 இன்ட்டு 0 0, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 மைனஸ் லேம்டா மைனஸ் 2 லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஸோ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லேம்டா ப்ளஸ் 2 that is equal to 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ மெத்தட் 2 எப்படிங்கிறது பாருங்கள். ஸோ மெத்தட் 2 அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ மெத்தட் 2ல் வந்து the characteristic equation of A is lambda square minus s1 lambda plus s2 is equal to 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸுக்கு காமன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இதில் லேம்டா வேல்யூ அப்படி தான் இருக்கும். S1 S2 மட்டும் ஃபைன் பண்ணணும். அது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு சைன் நெகட்டிவ் சைனு, தென் பாசிட்டிவ் சைனு. ஸோ இஃப் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் அப்படியே வந்து என்ன ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லேம்டா ப்ளஸ் s2 இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக பார்த்த மெத்தடில் வந்து modulus of a minus lambda I is equal to 0, அந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லேம்டா ப்ளஸ் s2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. ஸோ நார்மலாக வந்து அந்த மெத்தடில் வந்து மல்டிப்ளிகேஷன், தென் அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ S1 S2 ஃபைன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, ஃபைன் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ எப்படின்றது பாருங்கள். இங்கே S1, ஸோ S1 என்னென்னா சம் ஆஃப் த மெயின் டயக்னல் எலமெண்ட். ஸோ மெயின் டயக்னல் எலமெண்ட்னா என்னது, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா A is equal to 1 to 0 2 இருக்குது. ஸோ இதுதான் மெயின் டயக்னல்.
அப்போது S1 எப்படி ஃபைண்ட் பண்ணணும், சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலமெண்ட். அப்போது 1 + 2 அதை மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் S1. முடிஞ்சிருச்சிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து S2 எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும். ஸோ டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஸோ டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஸோ S2 is equal to determinant of A that is equal to determinant of 1 to 0 2. அப்போது 1 into 2 minus 2 into 0 2 தான் எனக்கு வரும். ஸோ இப்போ S1 வேல்யூ வந்து 3, S2 வேல்யூ வந்து 2, அந்த ரெண்டு வேல்யூமே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ lambda ஸ்கொயர் minus 3 lambda plus 2 is equal to 0. ஸோ ரெண்டு வேல்யூமே மெத்தட் 1லேயுமே அதே ஆன்சர் வந்தது, மெத்தட் 2லேயும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி செகண்ட் மெத்தடை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அந்தளவுக்கு எடுக்காது. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸில் எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 2 minus 3 1 3 1 3 minus 5 2 minus 4. ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்னென்னு எடுத்துக்கணும், ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ A is equal to that matrix. ஸோ மெத்தட் 1 வந்து பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is modulus of A minus lambda I that is equal to 0. ஓகேங்களா? இப்போ A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 minus 3 1 3 1 3 minus 5 2 minus 4 மைனஸ் லேம்டா வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்குள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இங்கே 3x3 மேட்ரிக்ஸு. ஸோ 1 0 0 0 1 0 0 0 1 வரும். ஸோ லேம்டா மல்டிப்ளை பண்ணதால் லேம்டா 0 0 0 லேம்டா 0 0 0 லேம்டான்னு வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லேம்டா I ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து மைனஸ் பண்ணிங்க, ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் கூட செகண்ட் எலிமெண்ட், அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், இல்லை அடிஷனும் அப்படி தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 minus lambda, தென் செகண்ட் ஒன் minus 3 minus 0, தென் 1 minus 0. ஓகேங்களா? ஸோ 1 வேல்யூ. அதே மாதிரி 3 minus 0 3 1 minus lambda 1 minus lambda 3 minus 0 3, then minus 5 minus 0 minus 5, then 2 minus 0 2 minus 4 minus lambda minus 4 minus lambda. Determinant of that value that is equal to 0. ஸோ இப்போது இதுக்கு டிட்டர்மெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். 2x2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் வரும்போது எப்படி டிட்டர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் A11. ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே எழுதிக்கணும் 2 minus lambda. அதுக்கப்புறம் இந்த ரோ, ஸோ இந்த எலிமெண்ட் எங்கே இருக்குது, A11 ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி ஃபஸ்ட் காலமில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ரோவையும் அந்த காலத்தையும் வந்து நம்ம விட்டுடணும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ 1 minus lambda into minus 4 minus lambda minus 3 minus 3 into 2 that is 6. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 minus lambdaன்னு எழுதிக்கணும். ஸோ 2 minus lambda கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட் எடுக்கணும். அப்போது 1 minus lambda into minus 4 minus lambda இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 2s are 6 minus 6. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ப்ளஸில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நெகட்டிவ், இது வந்து ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ மைனஸ்ன்னு போட்டுட்டு இந்த -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -3 போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு -3 தட் இஸ் +3. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும், இந்த காலம் இந்த எலிமெண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுடணும். ஸோ விட்டுட்டிங்கன்னா என்ன வரும், 3 3 -5 -4 minus lambda அந்த 4 எலிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த 4 எலிமெண்ட்டை வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 into -4 minus lambda minus 3 into -5 3 into -5 -15 -1 ஆல்ரெடி இருக்கிறதுனால +15. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எலிமெண்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கோஃபிஷியன்ட் வர இடத்துல வந்து பாசிட்டிவ் கோஃபிஷியண்ட்டாக நெகட்டிவ் கோஃபிஷியண்ட்டாக அப்படின்றது தான் இருக்குது. ஸோ 2 minus lambda எடுக்கும்போது ப்ளஸ் வேல்யூ, செகண்ட் எலிமெண்ட் எடுத்திங்க அப்படின்னா மைனஸ் வேல்யூ, தென் தேர்ட் எலிமெண்ட் அப்படின்னும் போது ப்ளஸ். ஸோ +1 into
இது தேர்டு இல்லையா. ஸோ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் வந்து விட்டுட்டு ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 3 1 மைனஸ் லேம்டா மைனஸ் 5 2 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 2 மைனஸ் 1 மைனஸ் லேம்டா into மைனஸ் 5. ஸோ அப்போது 3 into 2 6 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 5 into 1 மைனஸ் லேம்டா தட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த டேர்மை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எல்லா டேர்மையும் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும், 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு இப்போது 1 மைனஸ் லேம்டாவையும் மைனஸ் 4 மைனஸ் லேம்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் 4 மைனஸ் லேம்டா ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 6. இந்த மைனஸ் 6 எழுதிக்கோங்க. ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 12 மைனஸ் 3 லேம்டா ப்ளஸ் 15 ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 ப்ளஸ் 5 மைனஸ் 5 லேம்டா ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் 4 மைனஸ் 6 மைனஸ் 10 இதே மாதிரி மைனஸ் லேம்டா ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா. ஸோ அப்போது 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 லேம்டா மைனஸ் 10 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 மைனஸ் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 3 லேம்டா இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 இன்ட்டு 11 மைனஸ் 5 லேம்டா ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் இந்த 2 மைனஸ் லேம்டாவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 மைனஸ் லேம்டாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லேம்டா க்யூப் ப்ளஸ் 6 லேம்டா மைனஸ் 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 10 லேம்டா மைனஸ் 20. அதே மாதிரி இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9 மைனஸ் லேம்டா மைனஸ் 9 லேம்டா ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 மைனஸ் 5 லேம்டா ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா லேம்டாவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, லேம்டா ஸ்கொயர் லேம்டா க்யூப் எல்லாத்தையுமே அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் லேம்டா க்யூப் மைனஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 லேம்டா ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே லேம்டா க்யூப் இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 லேம்டா ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 3 லேம்டா ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 லேம்டா 10 லேம்டா 9 லேம்டா 5 லேம்டா. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 2 லேம்டான்றது வருது. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 20 இருக்குது, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 11 இருக்குது. ஸோ மைனஸ் 20 ப்ளஸ் 20 கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், லேம்டா க்யூப் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லேம்டா ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு see the method 2. ஸோ method 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா the characteristic equation of A is lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 is equal to 0. ஸோ இங்கே பாருங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதால இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ டு ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஸோ lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 is equal to 0. ஸோ இப்போது இங்கே s1 s2 s3 தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ s1 ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், s1 ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் த மெயின் டயகனல் வேல்யூஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு s2 அப்படின்னா சம் ஆஃப் தி மைனர் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ், அது என்னன்றது பார்க்கலாம். தென் s3 அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் s1 s2 s3. ஸோ இப்போ s1 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா a. ஸோ ஏவோட என்ன மெயின் டயகனல் இது 2 1 மைனஸ் 4. ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள், மெயின் டயகனலுடைய எலமெண்ட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்னது s1 வேல்யூ. ஸோ 2 1 மைனஸ் 4 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு மைனஸ் 1 வருது. ஸோ s1 வேல்யூ. நெக்ஸ்ட்டு s2 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் விட்டுருங்க இந்த டேர்ம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 3 2 மைனஸ் 4 இதுக்கு தனியாக டிட்டர்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஒன், ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இது இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இதை செகண்ட் ரோ இது செகண்ட் காலம், அதில் வந்து இது A11 A22 இல்லையா. ஸோ A11 வந்து எடுத்துகிட்டு அதை விட்டுட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன எலமெண்ட் இருக்கோ அதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த 1 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலமும் இந்த
இந்த காலமும் இந்த ரோவும் எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 2 1 -5 -4 அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா A33 வேல்யூ வந்து -4. அப்போது இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்க அப்படின்னா 2 -3 3 1. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனர் ஆஃப் மெயின் டயக்னல். ஸோ மெயின் டயக்னலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனர் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் த மைனர் ஆஃப் மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 3 2 -4 தென் ப்ளஸ் 2 1 -5 -4 plus 2 -3 3 1 determinant of this values. ஓகேங்களா. ஸோ அந்த மைனர் ஆஃப் மெயின் டயக்னல் வந்து அந்த மெயின் டயக்னல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்துகிட்டு அந்த ரோ அந்த காலம் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இது. மொத்தம் மெயின் டயக்னலில் வந்து நமக்கு 3 எலமெண்ட் இருக்கும் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா A11 A22 A33. ஓகேங்களா. ஸோ A11 சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் விட்டுடணும், A22 சூஸ் பண்ணும்போது செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுடணும், A33 சூஸ் பண்ணும்போது தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு மட்டும் டிட்டர்மெண்ட் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ டிட்டர்மெண்ட் எடுத்தால் என்ன வரும், ஸோ 1 × -4 -2 × 3 அப்போ 2 × 3 6 1 × -4 -4. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் 2 × -4 -8 மைனஸ் ஆஃப் -5 × 1 -5 -5 -1 +5 plus 2 1 × 2 then -3 × -3. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ 3 × -3 +3 +9 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ -4 -6 ப்ளஸ் -8 +5 +2 +9. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், S2 உடைய வேல்யூ வந்து -2 வரும். தென் S3 வந்து ஒன்றும் இல்லை, டிட்டர்மெண்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மெண்ட் இது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அது கூட A11 A22 A33 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படின்றது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் A 2 -3 1 3 1 3 -5 2 -4. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஸோ 2. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் எடுத்திங்க அப்படின்னா இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -4 3 × -3 × 2 -6 வரும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ், இங்கே ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்ம் மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கிற எலமெண்ட்டு -3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் +3 × இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டுனா 3 × -4 -12 3 × -5 -15 மைனஸ் ஆஃப் மைனஸ் +15 ஆகிடும். ஸோ -12 +15 ப்ளஸ் இந்த ரோ இந்த காலம் தேர்ட் எலமெண்ட் எடுக்கணும். இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்க அப்படின்னா 3 × 2 மைனஸ் ஆஃப் -5 × 1 அப்போது +5 ஆகிடும். ஸோ 6 + 5. ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 6 4 -10 × 2 -20 தென் இங்கே வந்து 3 3 are 9 இங்கே 6 + 11 5 11. ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா S3 உடைய வேல்யூ என்னது 0. ஸோ இப்போ S1 S2 S3 ஃபைன் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ வந்து எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ λ³ -S1 λ² +S2 λ -S3 = 0. ஸோ λ³ -S1. ஸோ -S1 வேல்யூ வந்து எனக்கு -1 தான் வருது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் +S1 +1 λ² மைனஸ் இங்கே +S2. S2 உடைய வேல்யூ -2. ஸோ அப்போது மைனஸ் தான் இங்கே வரும். -2 λ +S3 -S3 வேல்யூ 0 இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், λ³ λ² -2 λ = 0. ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச்.